Hi friends, today's experience of watching Bahubali, I would like to share with you. Devasena, Ballala Deva, Amarendra Bahubali, Mahendra Bahubali, Kattappa. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட அந்த அந்த பேசிக் ட்ரைட்னா என்ன? லாயல்ட்டி. யாருக்கு லாயல்ட்டி? கட்டப்பாவோட லாயல்ட்டி. அமரேந்திர பாகுபலியோட லாயல்ட்டி டுவர்ட்ஸ் ஹூம்? அவங்களோட அம்மா ராஜமாதா. மகேந்திர பாகுபலியோட ட்ரைட் என்ன? பழி வாங்குறது, ரிவெஞ்ச். அப்புறம் தேவசேனா வந்து லாயல்ட்டி டுவர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் சன். ஸோ இந்த ஃபில்மே எடுத்துக்கோங்களேன், அட் த பேஸ் ஆஃப் த ஃபில்ம் உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் எமோஷன்ஸ் தான். ஸோ இந்த எமோஷன்ஸ்ல வந்து எப்படி வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து மூவ் ஆகுது, அதுதான் உங்களுக்கு பேஸு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னலா வந்து சீன்ஸோ இல்லை எமோஷ்னலான வந்து அந்த டக்கிங்கோ ஆஃப் த ஹார்ட் வந்து அப்படி தொட்டு அப்படி கிழிச்சு எரியிற மாதிரி சீன்ஸ்லாம் உங்களுக்கு கிராண்டியரா இருக்கும். அந்த வார் சீக்வன்சஸ் பிரம்மாண்டம், ஒரு 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 லுக்கிங் இன் த அப்படின்வாங்களே, லுக்கிங் அட் த ஃபில்ம் இன் அது மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட். பட் செகண்ட் ஹாஃப் வந்து கிழிச்சிட்டாரு ராஜமௌலி சார். எப்படி அப்படின்னா, ஒரு அந்த பேசிக் இந்தியன் ட்ரெடிஷன் என்ன, அதாவது சன்ஸ் லாயல்ட்டி டுவர்ட்ஸ் இஸ் மதர். அதாவது அந்த அம்மா ராஜமாதா, அந்த அம்மாவுக்கு என்ன ஆனாலும் அந்த அம்மாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படுற ஒரு பையன் அந்த பிரபாஸ் வந்து சில அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல ஸ்லோவா வந்து ஒரு சீன்ல வந்து அவங்க அம்மாவை பத்தி சொல்றாரு. முக்கியமான சீனு. அந்த சீன்ல அவர் சொல்றாரு, அப்படியே மனசு வந்து இலகி அப்படியே அழுக அந்த ரேஞ்சில தான் வருது. அது நான் கதையை சொல்ல விரும்பல, பட் அப்படி ஒரு லாயல்ட்டி. இப்ப வந்து கட்டப்பா எடுத்துக்கோங்க. அடடா, ஒரு 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 துரோகத்தை செய்யணும், ஆனா அதுக்கான அந்த ஒரு எமோஷன் பேக்ரவுண்டு, அதை செஞ்சுட்டு அவருக்கு ஃபீல் பண்ற இடம், தண்டாலயா அப்படின்னு ஒரு சாங் வருது. நான் தெலுங்குல தான் பார்த்தேன் படம். அப்படியே மனசு அப்படி புட்டிச்சு பிழிஞ்சு வெளியே எடுக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து அந்த அந்த பேஸ் ஆஃப் த ஃபிலிம். இந்த பேஸ் ஆஃப் த ஃபிலிம்ல வந்து ராஜமௌலி சார் வந்து அமேசிங் எலிவேஷன் ஆஃப் த சீன், எலிவேஷன் ஆஃப் த ஸ்டோரி. எப்படி இத்தனோடு மூளைக்குள்ள இவ்வளோ இமேஜினேஷன். இட்ஸ் சுப்ரீம்லி ரிச் ஃபிலிம். ரிச் இன் நாட் மணி, ரிச் இன் இமேஜினேஷன். சுப்ரீம்லி கலர்ஃபுல் ஃபிலிம். அதாவது விஎஃப்எக்ஸ்க்கு கிராஃபிக்ஸ்ல கலர்ஃபுல் கிடையாது, அந்த வேரியஸ் லேயர்ஸ் அடிநாதமா இருக்குல்ல, லேயர்ஸ் அந்த எமோஷன்ஸ் தான் வந்து அந்த கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே அந்த அப்பா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்க்கு அந்த ஃபிலிம்ல வந்து அந்த கிராண்டியர் காட்டுவாங்கல்ல, அந்த செட்டு, அந்த பறந்து விரிந்த லேண்ட்ஸ்கேப்பு, அந்த அழகு, அந்த கலர்ஸ், அதெல்லாம் அப்படியே வந்து தமிழ் அந்த இந்தியன் ஃபிலிம்ல கொண்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த ஃபுல் எஃபெக்டை வந்து கொடுத்துருக்காரு ராஜமௌலி. ஹேட்ஸ் ஆஃப் டு. அதாவது வாட்டர் ஷெட் மூமெண்ட்னுவாங்கல்ல, when you see a film that defines the trajectory of the Indian industry for the next 20-30 years, அதுதான் அந்த அந்த பாகுபலியோட ஃபில்ம். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் a collar lifting moment for the Indian industry on a whole. அந்த எக்ஸலன்ஸ் ஆஃப் த ஆர்ட், கிராஃப்ட்மேன்ஷிப், அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரியில இருந்து இப்படி ஒரு படம், அந்த காலர் லிஃப்டிங் மூமெண்ட். முக்கியமான விஷயம், இட்ஸ் a collar lifting moment for Telugu people. We have to give it to them. அந்த 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 இண்டஸ்ட்ரி வந்து இட் ஹாஸ் கம் ஆஃப் ஏஜ்னுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு மூமெண்ட். அமேசிங். அந்த இது என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரெடிஷ்னலி கிரவுண்டட் ஃபிலிம். அதாவது ஒரு ஹீரோயினை காட்டும் போது ஸ்கிம்பி கிளாடுன்னு, அதாவது கம்மியா ட்ரெஸ் போட்டு அந்த அப்படி அட்ராக்ட் பண்ணல. ஒரு ஹீரோயினை எப்படி காட்டணும், ஒரு ஒரு ராணி மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஒவ்வொரு அங்கம், ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு ஆர்னமெண்ட்டை போட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்து தலையை கொண்டு வந்து நிற்கும் போது ஃபுல்லி கவர்டு ட்ரெஸ், ஆனா பார்க்க அப்படியே கண்ணில் ஊத்துற மாதிரி ஒரு அழகு. அனுஷ்கா வந்து ஒரு பாட்டுல வராங்க, அப்படியே அழகா இருக்காங்க. யூ கேனாட் இமேஜின், அப்படி இருக்காங்க. அந்த ஹீரோசம் ஆகட்டும், அதாவது சில சீன்ஸ்ல வந்து ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு சீன் வருது,
திடீர்னு அதெல்லாம் பாருங்க, the elevation of the heroism. அதாவது பிரபாஸ் வந்து சில சீன்ஸ்ல எல்லாம் வந்து ஓ மை காட் அப்படி இருக்காரு. ஐ மீன் ஆல் கிரெடிட்ஸ் டு தி இமேஜினேஷன் ஆஃப் த கிரேட் ராஜமௌலி சார். ஐயோ சார் எங்கேயோ போயிட்டீங்க சார். ஒன்னும் இல்ல, there is no boundary for Indian cinema anymore, all the boundaries have been broken. Let's enjoy the experience called Bahubali. First off, awesomematic. அதாவது ஆசோமேட்டிக் சொல்லக்கூடாது, பாகுபலேஷியஸ், பஹுடாஸ்டிக், பஹூசம் அப்படிதான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருது. ஸோ அந்த படிதான் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த டெப்தே அந்த எமோஷன் அதான் செமையா இருக்கு செகண்ட் ஹாஃப். கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பல்லால தேவாவோட அந்த அந்த இது குரூரம் வெளியே வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட பல்லால தேவாவோட அந்த சீன்ஸ் எல்லாம் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே வராரு, அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி வராரு, ஃபீனிக்ஸ் மாரி வராரு அந்த அந்த குரூரம். ஆனா என்ன, நீ மோசமான வந்தீங்கன்னா உனக்கு மோசமான அந்த வாழ்க்கை தான் முடியும் அப்படிங்கிறது தான் எண்டிங். அங்கதான் கொஞ்சம் ஒரு மனசுல லைட்டா. எனிவேஸ், சூப்பர், no words, go enjoy the experience. Bahubali.